ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு MCU கமெண்ட்ரி. ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படத்துக்கு உண்டான தரமான அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஸோ அது என்ன ஏது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாத இதே மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து உடனே வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம முதல்ல பார்க்க போற அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு படத்தோட ட்ரெய்லர். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நம்மளோட டிசம்பர் மாசமே வர வேண்டியது, பட் ஒரு சில ரீசன்னால இல்ல அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து லீக் ஆயிருச்சு. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம சோனி அவர்கள் புது டீசர் வந்து அதாவது புது ட்ரெய்லரை வந்து ரெடி பண்ணுகிறானுங்க. ரெடி எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். ஆனா தலைவன் வந்து இந்த ஒரு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்ல வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுக்கிறான் போல இருக்கு. ஸோ என்ன ஏதா அப்படின்றது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இரண்டாவது பார்க்க போறது, இந்த ஒரு படத்துல வந்து நம்மளோட ப்ரூஸ் பேனர் நடிக்க போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் அல்கா இல்ல, நம்மளோட கிரே அல்கா இந்த ஒரு படத்துல வந்து நடிக்க போறாரு. சோ என்னடா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, எஸ் கைஸ், இது வந்து நம்மளோட லீக்கர் சைட்ல இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி நம்ம MCUல இது வரைக்கும் பார்த்த ப்ரூஸ் பேனர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்னு சொன்னா உங்களால நம்பவே முடியாது. ஏன் அப்படின்னா பிரிண்டிங் மிஸ்டேக்னால பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரீன் அல்கா வந்து வந்திருந்தாரு. ஆக்சுவலா இது வரைக்கும் நாம பாத்துக்கூடிய ஹல்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிரே ஹல்கா தான் இருந்திருக்கணும். பட் பிரிண்டர் மிஸ்டேக்னால பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரீன் ஹல்கா வந்திருந்தாரு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பயங்கர ஹைப் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த ஒரு ஹல்க் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து நைட் டைம்ல மட்டும் தான் வருவாரு. ஸோ இந்த படத்துல வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? மூணாவதா பார்க்க போறது, இந்த ஒரு படத்தோட சினாப்சிஸ். நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லயே போட்டிருப்போம். ஸோ அது தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ. இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட சினாப்சிஸ், அதாவது பிராண்ட் நியூ படத்துக்குனான சினாப்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சோனி டீம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கதை எந்த ஒரு டியூரேஷன்ல வந்து நடக்க போகுது அப்படின்னா 2028 வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இவர் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட கூட இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நெய்பர்ஹுட்டா வந்து இவர் ஹீரோ வந்து பழகிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா பீட்டர் பார்க்கர் இஸ் நோ மோர் த ஸ்பைடர்மேன். ஸோ இந்த ஒரு படத்துல வந்து பீட்டர் பார்க்கரா நம்ம வந்து அதிகமா பார்க்க மாட்டோம். ஸ்பைடர்மேனா தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துல வந்து முழுக்க வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாத இந்த ஒரு படத்துல வந்து நம்மளோட ஸ்பைடர்மேன் கையில வந்து நியூயார்க் சிட்டி வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டியூரேஷன்ல போய்கிட்டே இருக்கிற நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு அனானிமஸா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கிரைம்ஸ் வந்து நடக்குது. ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஈவனா வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஏன் தானோஸ் மாமாவே போட்டு பொழப்பி எடுத்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து இவர் வந்து பொருட்படுத்திக்காம ஈஸியா வந்து கேஷுவலா வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. இன் ஆர்டர் டு டேக் ஆகுதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிசிக்கல் அண்ட் மென்டலும் பாத்தீங்க அப்படின்னா அவர் ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பட் இருந்தாலும் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொருட்படுத்தாம இவர் வந்து ரொம்பவே ஸ்டேபிளா அண்ட் ரெஸ்பான்சிபிளா இருக்காரு. அது மட்டும் இல்லாத ஒரு பாஸ்ட் பத்தி அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்காருன்றத பாத்தீங்க அப்படின்னா இவர் இங்க ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம நாலாவதா பார்க்க போற முரட்டுத்தனமான அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளோட பீட்டர் பார்க்கர் இந்த ஒரு படத்துல வந்து நம்மளோட என்ஜியை வந்து லவ் பண்றாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல வந்து பார்த்திருப்போம், நம்ம பீட்டர் பார்க்கர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா பீட்டர் பார்க்கர் வந்து மறக்கல நம்மளோட MJ அவர்களை. அஞ்சாவதா பார்க்க போறது இந்த ஒரு படத்தோட வில்லன். ஸோ இந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டே அப்படின்னா முரட்டத்தனமான வில்லன்ஸ் தான் தேவை. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு படத்துல வந்து ஏகப்பட்ட வில்லன்ஸ் வந்து குவிச்சு வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ முதல்ல பார்க்க போற வில்லன் பாத்தீங்க அப்படின்னா தி ஹேண்ட். இந்த ஒரு சீனை வந்து நம்மளோட ஜாக்கி சானோட டீம் வச்சு தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பார்க்க போறது நம்மளோட பூமராங். இது வந்து நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான வில்லனே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ரோல்ல வந்து நம்மளோட டாம் ஹாலண்டோட நம்ம அதாவது தம்பி வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளவு அளவுக்கு உண்மை அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். புரிஞ்சதா? மூணாவதா பார்க்க போறது நம்மளோட டாப் ஸ்டோன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு லீக் வந்து வேற லெவல் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாத செட் லீக்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ரீசெண்டா வந்து லீக் ஆயிட்டே இருந்துச்சு. நம்மளோட டாப் ஸ்டோனும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துல வந்து ஒரு முக்கியமான வில்லன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவதா பார்க்க போறது நம்மளோட ஸ்கார்பியன். ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கார்பியன் வந்து நம்மளோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்திருப்பாரு. ஸோ நிறைய பேர் வந்து நோட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ இவரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துல வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்டா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறேன் புள்ளைய காப்பாத்துறா. அஞ்சாவதா பார்க்க போறது நம்மளோட சைடி சிங். நம்ம பனிஷருக்கு ஒரு பேக்கப் ரோலா இருக்குவாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் MCUல 3 ப்ராஜெக்ட் வந்து வரப்போறாங்க. ஸோ இன் ஃபியூச்சர்ல ஸோ இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த ஒரு படத்துல வந்து ஜீன் கிரேவா வந்து நடிக்க போறாங்க. இது வந்து அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு.
பேய கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க சாமி, இல்லைன்னா போற போக்க ஒரு காட்டு காட்டிட்டு போயிருப்போம். ஆறாவதா பார்க்க போறது நம்மளோட டரண்டோலா வில்லன். ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா காமிக்ஸ்ல வந்து அடிக்கடி வந்து அப்பியர் ஆயிருப்பாரு. ஸோ நம்மளோட பனிஷர் கூட ஏகப்பட்ட சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காமிக்ல வந்து நடிச்சிருப்பாரு. இப்போ நம்ம பார்க்க போறது 6வது அப்டேட். ஸோ அதாவது என்ன அப்படின்னா இந்த ஒரு படத்துல நம்மளோட சேடி சிங் வந்து நடிக்க போறாங்க. அதாவது ஜீன் கிரே ஒரு ரோல்ல வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படத்துல நம்மளோட பனிஷருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோலா இருக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாத he will have a closer ரிலேஷன்ஷிப்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 2 வந்து லாஸ்ட்ல வச்சிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ டே படத்துக்குண்டான தரமான அப்டேட். ஸோ இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம சொல்ல முடியல. பட் ஏன்னா வீடியோட லென்த் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ தட் ரீசன்னால பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து அதாவது கண்டினியூவா அப்டேட் வந்து கொடுக்க முடியல. ஸோ கூடிய சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்குண்டான பார்ட் 2 வீடியோ வந்து நம்மளோட சேனல் வந்து போடப்படும். ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கூட மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ பை கைஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட்.